விவிப்ஸ் இந்த வீடியோல ஒரு பேக்கேஜ் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்திருக்கு. இது என்னன்ட்டு நீங்க பார்த்துருப்பீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்லயே. இது நம்ப அகைன் ஒரு பே கான்டென்ட் தான் பண்ண போறோம். பே ஸ்டேடியம் வாங்கியிருக்கோம் கைஸ். நம்மகிட்ட ஸ்டேடியம் இல்ல. இப்ப பே எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இது உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்ட்டு அப்படியே பிரிச்சு பார்த்துடலாம். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரியும். பேபிளேயோட ஸ்டேடியம் இருக்கும். அத அன்பாக்ஸ் பண்ணி இது நியூ இம்பேக்ட் கைஸ். யூஸ்டு ஸ்டேடியம் கிடையாது. இப்ப ஸ்டேடியம்லாம் கிடைக்க சான்ஸே கிடையாது எங்கேயுமே. இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு தேடி பேபிளேட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம் தான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்டேடியமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியமில் நியூ இம்பேக்ட் அண்டு சீல்டு ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் சீல்டுலாம் ரொம்ப கஷ்டம், சொல்லவே வேணாம். எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. ஆல்ரெடி மேனுஃபேக்சர்டு பண்ண ஸ்டாக் இருக்கும். அது மாதிரி ஒரு யூனிட் தான் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு தேடி வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணி பிராண்ட் நியூவாக இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி 25 அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரோட ஃபேவரட்டான பேபிளேட் ஸ்டேடியம் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேடியம் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். பிராண்ட் நியூ சீல்டோடு வருது. உங்களுக்கு மேலே அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கார்டை. பே பேட்டில் பர்ஸ்ட் இது வந்து பே பிளேடு தான் இருக்கும். ஃபேக்கு அப்படி டக்கராட்டாமி இல்லைன்னு நினைப்பீங்க. பட் இது டக்கராட்டாமியோடது தான். ஆக்சுவலி இது மீனா ரீஜனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. ஸோ அதனால் அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அங்கே பே பேட்டில்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த யூனிட் தான் இது. உங்களுக்கு பாருங்கள், இது கத்தர்லேருந்து வாங்கினது. இது செல்லர் வந்து ரீட்டெய்லர் பெங்களூரில் மலேஸ்வரம்னு ஒரு ரீட்டெய்லர் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் கத்தர்லாம் போகிறனால அங்கேருந்து இவர் வாங்கிட்டு வந்து இங்கே செல் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து வந்தப்போ ஆக்சுவலி இதெல்லாம் கம்மி தான். இந்த ஸ்டேடியம் 1200 அதுக்குள்ளே தான் 2016 இந்தியாவிலே அவைலபிளாக இருந்தது. ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயே ஃபன் ஸ்கூல் இம்போர்ட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. இது இப்போ நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கினோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான் கைஸ். குவைட் பிட் எக்ஸ்பென்சிவ். 3000 அரௌண்டு 3000க்கு வாங்கிடணும். அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆகுது. வந்தப்போ இது 2016-17 1000க்கு இருந்தது. இப்போ அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக 3000க்கு வாங்குகிறோம். புரியுது, எக்ஸ்பென்சிவ், ரொம்பவே காஸ்ட்லி, ஒர்த் இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் இது எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. அதுவும் சீல்டு ப்ராடக்ட்னால தான் இந்த அளவுக்கு ரேட் இருக்குது. ஐட்டம் நம்பர் இங்கே போட்டுக்கோம், BB17T. ஆனால் ஜப்பானில் B09 2015 ஜூலையில் ரிலீஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு இது ரிலீஸ் பண்ணல, ரெட் கிளிப்ஸோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது ப்ளூ கிளிப்ஸில் வந்துருக்கு. இது வெரி ஸ்டேடியம் மட்டும், அது ஒரு பேயோட வரும். இது வரையும் ஸ்டேடியம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே இருக்கிறதுலாம் அதே ஜாப்பனீஸ் டக்கராட்டாமியோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம். அதே கிளிப்ஸ் எல்லாமே அப்படியே அவங்க பண்ணது தான். பார்த்து பிரிக்க போகிறோம். நார்மல் ஜப்பான் அந்த மாதிரி அங்கே விற்கிறதுல பே பிளேடுன்னு இருக்கும், இங்கே பே ஸ்டேடியம் இருக்கும். இதுவும் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கு. ஸ்டாண்டர்ட் பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போதே. செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் இனிமேட்டு இந்த ஒரு ஸ்டேடியம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக 2 பே வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டேடியம் இது கூட ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகன் வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் நான் டீட்டெயில்டாக தனியாக பண்ணுறேன். இது ஸ்டேடியமுக்கான வீடியோ. அந்த பேக்கேஜிங்லேருந்து இது 2 தான் அவுட்லேருந்து வாங்கியிருந்தோம். வேறு எதுவும் ஸ்டாக் அவுட்டே இல்லை. அதுவும் ஆல்மோஸ்ட் இதுதான் லாஸ்ட் அவுட்டையும் இப்போ கிடையாது. இப்போ அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ இதை பண்ணுறனால கிடைக்காத டைமில் அதுவும் நியூ இம்பேக்ட் சீல்டு பிரிக்கும் போது அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுது. பயங்கர க்ரேஸியாக இருக்கிறேன் இப்போ நான். செம்ம ஒரு ஃபீல். அப்படியே நியூவாக பார்க்கும்போது அப்படியே அந்த எவ்வளோ பளபளன்னு ஒரு மாதிரி பிராண்ட் நியூவாக இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் பிரித்து. அதுவும் ஓகே, கிளிப்ஸும் உங்களுக்கு தெரியும், செம்ம நீட்டாக இருக்குது. இது இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இந்த கிளிப்ஸு போடுறது ஈஸி தான். 3 கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க செட்டாக. கீழே இருந்து அப்படியே ஒரு கிளிப் விட்டு மேலே லாக் பண்ணிட்டா லாக் ஆகிடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேடியம் இது மாதிரி இருக்கும். பாக்கெட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரிங் அவுட் ஃபினிஷும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டேடியம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஓகே வீப்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ஆனிமே கான்டென்ட், அடுத்த பே கான்டென்ட் எதாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு கான்டென்ட்டோடு வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஏகே வீப். பீஸ்.